வணக்கம். தமிழ்நாடு இனி என்ற தலைப்பிலான தொடர் அரசியல் வகுப்பினுடைய 63வது நிகழ்வு இன்றைக்கு. நாம் கடந்த சில வகுப்புகளில் இந்திய அரசியலமைப்பு, அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதனுடைய பல்வேறு கூறுகளை பற்றி விரிவாக நாம பேசி இருக்கிறோம். குறிப்பாக சாதிகள் தொடர்பான அரசமைப்பு சட்டத்தினுடைய பங்களிப்பு என்ன, ஏன் இந்திய குடியரசையே ஒரு சாதி குடியரசு என்று ஆனந்த் தெல்தும்தே அழைக்கிறார் என்பது, என்ன காரணங்களை கொண்டு இதை சாதி காக்கும் அரசியல் சட்டம் என்று சொல்லி அதனை எரிக்கிற போராட்டத்தை பெரியார் அறிவித்தார். இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு சில முற்போக்கான கூறுகள், அவற்றுக்கு அம்பேத்கர் அவர்கள் அளித்த பங்களிப்பு, இப்படி பலவிதமான தலைப்புகளிலும் நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். இப்ப நாம் மீண்டும் அரசமைப்பு சட்டத்திலிருந்து விடுபட்டு சமூக அமைப்பினுடைய வரலாறு பற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் ஏற்கனவே தமிழ் சமூகத்தினுடைய கல்வி வரலாற்றை பார்க்க வேண்டிய தேவை கருதி பண்டை தமிழகத்தில் கல்வி என்பது குறித்து தனிநாயகமடிகளுடைய நூலின் அடிப்படையில் பார்த்தோம். பல்வேறு தரவுகளையும் சேகரித்து சங்கம் மருவிய காலம், அதே போல முற்கால சோழர் காலம், பாண்டியர் காலம், சேரர் காலம், அப்புறம் பிற்கால சோழர்கள் காலம், விஜயநகர பேரரசினுடைய காலம், அப்புறம் இஸ்லாமியருடைய ஆட்சி காலம், மராத்தியருடைய ஆட்சி காலம், கிழக்கிந்திய கம்பெனியாருடைய ஆட்சி காலம் என்று கல்வி வரலாறு எப்படின்னு முடிந்தவரை தரவுகளை கொண்டு பார்த்தோம். நமக்கு என்ன ஒரு உண்மை புலப்பட்டது என்றால், இப்ப இதுவரைக்கும் பதிவுகளா வந்திருக்கிற இந்த வரலாறுகள், வரலாற்று நூல்கள், இப்ப நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்கிறாரு, வேறு பல பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார். இந்த நூல்கள் பெரும்பாலும் அரசியல் வரலாறுகளாத்தான் இருக்கு. ஆட்சியாளர்களை பற்றி அவர்களை ஒட்டியிருந்த சில செய்திகள் வருதே தவிர சமூக வரலாறுகளா இல்லை, பெரும்பாலும் இல்லை. கல்வி தொடர்பான செய்திகள் கூட அதிகமா கிடைக்க மாட்டேங்குது. சோழர் காலத்திய கல்வி பற்றி சில தரவுகளை குடவாயில் பாலசுப்ரமணியம் கொடுத்து உதவினார். அவரே என்ன சொன்னார்னா, தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள் என்பவை மிகப்பெரிய வரலாற்று சான்று. 1,00,000 எழுத்துக்கள் அதுல பொறிக்கப்பட்டது. ஆனால் கல்வி குறித்தான செய்திகள் பெரும்பாலும் அதுல இல்லை. பெரிய புராணத்திலிருந்து சில சுற்றடி தரவுகள் வழியாதான் சோழர் கால கல்வியை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. பெரும்பாலும் பிரித்தானியர் வருகை, கிழக்கிந்திய கம்பெனியாருடைய அதனுடைய ஆதரவாளர்கள், அதனுடைய அதிகாரிகள், அவர்களோடு சேர்ந்து வந்த, அவர்களுக்கு முன்னாலேயே வந்த கிறித்தவ திருப்பணியாளர்கள், அவர்களது எழுத்துக்களில் தான் கல்வி பற்றி நிறைய செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப சில புதிய நூல்கள் கிடைச்சிருக்கு நமக்கு. பிரித்தானியர் கால கல்வி பற்றிய ஒரு பெரிய நூல் ஒண்ணு இணையத்துல கிடைத்திருக்கு. அதை நம்ம படித்து பின்னால் அந்த தொடரும், அந்த வரலாற்றை தொடரும். இதற்கிடையில் கிழக்கிந்திய கம்பெனியாருடைய ஆட்சியை பற்றி பார்க்கிற போது, கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியை பற்றியும் அது இந்திய சமூகத்தில் ஏற்படுத்திய விளைவுகளை பற்றியும் கார்ல் மார்க்ஸ் தொடர்ந்து பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் என்று பார்த்தோம். அவர் அந்த நேரத்தில் நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் 8
அவருடைய பெயர் இல்லாமலே வெளியிட்ட கட்டுரைகள் பிற்காலத்தில் அவர் எழுதிய கட்டுரைகள் தான் என்று தெரிய வந்துச்சு. அதே போல ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸும் அவரும் பல கடிதங்களில் அதை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். மார்க்ஸ் மூலமுதல் நூலிலும் இந்தியாவை பற்றி, இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் இந்த வகுப்பு தொடரில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பு இந்தியாவை பற்றி மார்க்ஸ் என்ற தலைப்பிலேயே ஒரு வகுப்பை நான் எடுத்தேன். அதுல 53வது வகுப்பில் இந்தியாவை பற்றி மார்க்ஸ் என்ற தலைப்பில் எடுக்கிற போது இந்திய சமூக அமைப்பு பற்றிய மார்க்சினுடைய பார்வை எப்படி இருந்துச்சு, மார்க்சினுடைய அந்த பார்வை குறித்து இர்ஃபான் ஹபீப் போன்ற சிறந்த மார்க்சிய அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய திறனாய்வுகள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதுக்கு முன்னாலேயே சாதியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சாதி கட்டமைப்பு என்பது அடித்தளமாகிய பொருளாக்கத்திலும் மேற்கட்டுமானமாகிய அரசியல், சமயம், இலக்கியம், கலை என்ற இந்த மேற்கட்டுமானம் இரண்டிலும் தங்கி நிற்கிறது. இந்த ரெண்டுக்குமான இயங்கியல் உறவு பற்றி எல்லாம் நம்ம பேசணும். இப்ப கார்ல் மார்க்ஸ் சாதியை வெறும் மேற்கட்டுமானமா ஒரு மேலோட்டமான சில மார்க்சியர்கள் மார்க்சியத்தை ஆழ கற்காமலே மார்க்சியத்தின் மீது உரிமை கொண்டாடுகிறவர்கள் சொல்வது போல சாதினா ஒண்ணுமில்ல, அது நிலப்பிரபுத்துவத்தினுடைய மேற்கட்டுமானம், என நிலப்பிரபுத்துவம் ஒழிந்தால் சாதி ஒழிந்துவிடும், ஒரு முழுமையான முதலாளித்துவமா இருந்தா சாதியே இருக்காது என்றெல்லாம் சில கருத்துக்களை சொல்றாங்க. சாதியத்தை கருத்தியல், அரசியல், பண்பாடு தொடர்பான ஒன்றாக பார்க்கிறாங்க. சாதிக்கு பண்பாட்டில் வலுவான இருப்பு இருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த ஒரு பண்பாட்டுக்கும் ஒரு அடித்தளம் இருக்கணும், சமூக அடித்தளம் இருக்கணும். நம்ம கடைசியா சாதி பற்றி அம்பேத்கருடைய ஆய்வுகளை பற்றி பேசணும். அப்படி பேசும்போது கூட எப்படி இறுதியாக சாதி தங்கி நிற்பது அந்த திருமணம் செய்து கொள்ளாமல் அகமண முறை என்பதில் தான் சொந்த சாதிக்குள் திருமணம் செய்வதில் அடங்கி இருக்கிறதெல்லாம் பேசணும். ஆனா அகமண முறை என்பது அதன் இறுதி அரணாக இருந்தாலும் அந்த அகமண முறையை பாதுகாப்பதற்கான ஒரு சமூக பொருளியல் கட்டமைப்பு இல்லாமல் அது நீடிக்க முடியாது. கட்டமைப்பு தகர்ந்தால் அந்த அகமண முறையும் தகர்ந்தோம். உடனே இல்லைனாலும் அது தகர்வதற்கான அடிப்படை உருவாயிடும். இப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிற அந்த பொருளியல் கட்டமைப்பு, அந்த பொருளியல் கட்டமைப்பிலேயே சாதி தங்கி நிற்பதை மார்க்ஸை ஆதாரமா காட்டி ஒரு ஆரம்ப காலத்தில் எழுதிய ஜெர்மன் கருத்தியல் என்ற நூல் கட்டுரை, பிற்காலத்தில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஏற்படுத்திய பிரித்தானிய ஆட்சி இந்திய சமூகத்தில் ஏற்படுத்திய பாதிப்புகள், உழைப்பு பிரிவினைக்கும் சரக்கு பொருளாக்கத்துக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி முதல்ல பேசும் போதெல்லாம் அவர் அந்த உழைப்பு பிரிவினை என்ற அந்த பொருளியல் அமைப்பினுடைய அந்த ஒழுங்கு விதி என்பது சாதியத்துக்கு அடிப்படை என்பதை விளக்கி இருக்கிறார் என்பதையெல்லாம் எடுத்து காட்டினோம். இப்ப இந்தியாவினுடைய இந்த சமூக பொருளாக்க முறை, ஏன்னா மீண்டும் மீண்டும் மார்க்சியம் கற்றுக் கொடுப்பது என்னன்னா மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை தீர்மானிப்பது அதனுடைய பொருளாக்க முறைதான். பொருளாக்கம் இல்லாமல் எந்த சமுதாயமும் உயிர் வாழவே முடியாது. ஏன்னா சாப்பிடாமல் இருப்பதற்கு, பட்டினிடந்தே வாழ்வதற்கான மந்திரத்தை எந்த பண்பாடு கற்றுக் கொடுக்கல. உடை வேண்டும், உறைவிடம் வேண்டும், உணவு வேண்டும், அதற்கு மேற்பட்ட தேவைகளை எல்லாம் நிறைவு செய்தாகணும். இவற்றை இயற்கையிடமிருந்து பெற்றுக் கொள்ளணும், அதற்கு உழைக்கணும், அதற்கு கருவிகள் வேண்டும். அப்ப இந்த பொருளாக்க முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான்
மற்ற எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்றன. அப்படிங்கிறதுனால இந்திய சமூகத்தை பற்றிய ஆய்வுக்கு இந்தியாவில் நிலவிய பொருளாக்க முறை என்ன அப்படிங்கிற ஆய்வு தேவைப்பட்டது. இந்த தன்னிறைவு கிராமங்கள், சுயதேவை பூர்த்தி கிராமங்கள் என்ற ஒரு அமைப்பு பிரித்தானியர் வருகைக்கு முந்தைய இந்தியாவில் நிலவியது என்ற ஒரு வலுவான நம்பிக்கை மார்க்சுக்கும் பல மார்க்சியர்களுக்கும் இருந்துச்சு. அப்புறம் இந்த பொருளாக்க முறையை பற்றி பேசுகிற போதே ஒரு ஆசிய வழி பொருளாக்க முறை, ஏசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஏஎம்பி என்ற ஒரு கருத்தை ஒரு கட்டத்தில் மார்க்ஸ் முன்வைத்தார். இறுதி வரைக்கும் இல்லை, ஒரு கட்டத்தில் முன்வைத்தார். அதாவது அதை பிரபுத்துவ உற்பத்தி முறையினோ அல்லது முதலாளித்துவ உற்பத்தி முறையினோ வரையறுக்காமல், அல்லது அடிமை முறை என்று வரையறுக்காமல், அல்லது ஒரு பொதுவுடைமை சமூகம் என்றே முழுமையாக அதற்கு ஒரு பெயரிடாமல் ஒரு புதிய பெயரை விட்டு ஆசிய வழி பொருள் உற்பத்தி முறைன்னு சொன்னாங்க. இந்த ஆசிய வழி பொருளாக்க முறை இதற்கு காரணமான இயற்கை காரணிகள் என்ன, நீர்ப்பாசனத்துக்கும் இதற்கும் இருக்கிற தொடர்பு, இதை பற்றியெல்லாம் மார்க்ஸ் பேசி இருக்கதை நம்ம அந்த பழைய வகுப்பில் சுட்டி காட்டலாம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், அல்ல நினைவில்லைன்னா திருப்பி நீங்க கேட்டு பார்க்கலாம். அப்போ ஒரு கொடுங்கோல ஆட்சி என்பது இந்த நீர்ப்பாசன முறையை ஒழுங்குபடுத்துவதற்காக தேவைப்படுகிறது. அப்ப இந்த ஆசிய கொடுங்கோல ஆட்சிக்கும் இந்த ஆசிய நாடுகளில் தேவைப்படுகிற நீர்ப்பாசனத்துக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி எல்லாம் மார்க்ஸ் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த கருத்துக்களை அவருக்கு கிடைத்த தரவுகளை வைத்துக் கொண்டு அவர் வெளியிட்டார். பிரித்தானியர் வருகைக்கு முன்பு இந்தியாவில் நிலத்தில் தனியுடைமை இல்லை என்பது அவருடைய ஊகங்களில் ஒன்றாக இருந்துச்சு. மார்க்சுக்கு இருந்துச்சு, வேறு சில அறிஞர்களுக்கும் அதே போன்ற கருத்துக்கள் இருந்தன, வேற யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நல்ல தேர்ந்த மார்க்சியர்கள் சிலரே அந்த கருத்தை மறுத்திருக்கிறார்கள். இப்போ உதாரணத்திற்கு பேராசிரியர் இர்ஃபான் ஹபீப், அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக பேராசிரியர், சிறந்த மார்க்சியர். மார்க்சிய நோக்கில் வரலாற்றியல் சிக்கல்கள், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மார்க்சிஸ்ட் ஹிஸ்டோரியோகிராஃபி, சென்னையில் அவர் ஆற்றிய உரை. இந்த உரை தமிழ்ல வந்துச்சு, நான் தான் அதை மொழிபெயர்த்து கொடுத்தேன். இந்த உரையில் அவர் சொல்வார், நான் தன்னடக்கத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லாமல் இருக்க முடியாது, என் தன்னடக்கத்தை விட்டுவிடாமலே நான் சொல்லுகிறேன். முகலாயர் கால இந்தியாவை பற்றி மார்க்சுக்கு தெரிந்ததை விட எனக்கு அதிகம் தெரியும் என்று அவர் சொன்னார். முகலாயர் காலத்திலேயே நிலத்தில் தனியுடைமை எல்லாம் வந்துவிட்டது என்ற ஒரு கருத்தை அவர் வைத்தார். தோழர் இஎம்எஸும் அதே போல வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டார். அப்ப இந்த ஆசிய வழி உற்பத்தி முறை என்பதும் நிலத்தில் பொது உடைமை என்பதும் தன்னிறைவு கிராமங்கள் என்பதும் இப்படி இருந்த காரணத்தினால் சமூகம் தேக்கம் அடைந்தது, வளர்ச்சி அடையாத ஒரு தேக்க நிலை ஏற்பட்டது. ஆட்சியாளர்கள் மாறினாங்க, அவருடைய சமய சார்பு மாறியது, அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க மாறியது. ஆனால் சமூகம் அசைவின்றி ஒரு சில ஆயிரம் ஆண்டுகளாவது அப்படியே நிலைத்து நின்றது. ஏன்? மார்க்சிய வரலாற்று வளர்ச்சி கண்ணோட்டத்தில் பொருளாக்க முறையில் ஏற்படுகிற மாற்றம் ஆக்க பொறிகளை மாற்ற கோருகிறது. வழக்கமா பயன்படுத்துகிற சொற்களை பயன்படுத்துறதா உற்பத்தி முறையை மாற்ற வேண்டிய தேவை வருகிறது. உற்பத்தி கருவிகளை மாற்றுகிற போது அந்த கருவிகளுக்கு பொருத்தமாக உற்பத்தி உறவுகளை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஆனா இந்த பொருளாக்க முறை ஏன் மாற்றம் தேவைப்படுகிறது என்றால், இருக்கிற செய்யப்படுகிற பொருளாக்கம் உற்பத்தி போதுமானதாக இல்லை.
மக்கள் தொகை பெருகிற காரணத்தினால, புதிய புதிய தேவைகள் வரக்கூடிய காரணத்தினால அப்படி இருக்கு. ஆனால் தன்னிறைவு கிராமங்களில் நீண்ட காலத்திற்கு இதுல மாற்றம் வராத காரணத்தினால் இது தேங்கி விட்டது சமூகம். இந்திய சமூகத்தில் பிரித்தானியுடைய வருகைதான் அவர்கள் சந்தை பொருளாதாரத்திற்காக ஏற்படுத்திய அந்த மாற்றங்கள் தான் ஒரு தலைகீழ் மாற்றத்தை இந்த சமூகத்தில் தோற்றுவித்தது, ஒரு புரட்சியை தோற்றுவித்தது. நீண்ட காலம் தேக்கமடைந்த சமுதாயமாக இருந்தது என்ற கருத்தை ஒரு ஏறத்தாழ மார்க்ஸ் வைத்திருந்தார் என்பதுதான் அறிஞருடைய பார்வை. இது அன்று முதல் இன்று வரை இது சரிதானா என்ற ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இதில் நான் எடுத்துக்கொண்ட அக்கறை என்னன்னா, இர்ஃபான் நபி சொல்றது, மற்றவர்கள் சொல்வது எல்லாமே ஒரு இந்திய அளவிலான ஒரு பார்வை. இந்திய அளவிலான ஒரு சமூகம், அவங்க பெரும்பாலும் வட இந்தியாவை மையப்படுத்திதான் இந்த கருத்துக்களை சொல்கிறார். தென்னிந்தியா தொடர்பாக என்ன, குறிப்பாக தமிழ்நாடு தொடர்பாக என்ன, இதுல என்ன மாதிரியான பொருளாக்க முறை இருந்துச்சு? நமக்கு எப்படின்னா, சோழர் காலம், பின்னால மராத்தியர் காலம், இஸ்லாமியர் காலம், விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய காலம், இந்த காலம் எல்லாமே அரசியல் வரலாறு கொட்டி கிடக்கு. நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதுவும் நேரடி சான்றுகளோடு எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க செய்தி, மைசூர்ல இருந்த கல்வெட்டெல்லாம் சென்னை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் மகிழ்ச்சியோடு எழுதியிருக்கிறார். நமக்கு நம்முடைய வரலாற்றை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். சோழர் காலத்திலிருந்து ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சோழர் காலத்திலிருந்து எப்படி ஆவணப்படுத்தினாங்கன்னா, இப்ப ஓலைகள்ல எழுதலாம், மற்றதெல்லாம் இருக்கலாம். எல்லாத்தோட முக்கியமாக கல்வெட்டுகள், செப்பேடுகள், இதில் நிறைய செய்திகள் ஒட்டி கிடக்கின்றன. இந்த கல்வெட்டுகள், செப்பேடுகள் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய சமூக வரலாற்றை தெரிந்து கொள்ளும். நில உடைமை முறை பற்றி, பார்ப்பனர்களுக்கு நிலம் தரப்பட்டதா இல்லையா என்பதை பற்றி, எந்த அளவுக்கு ஒரு நிலமானிய முறை, நிலக்கிழமை முறை, இல்ல பிரபுத்துவ முறை இங்கு கோலோச்சியது என்பதை பற்றி எல்லாம் நிறைய செய்திகள் தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு இருக்கு. நம்ம கல்வி வரலாறு குறித்து தேடும் போதே இது போன்ற நிறைய புதிய செய்திகள் குறுக்கு நெடுக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப இதில் ஒரு தெளிவான ஆய்வை செய்து இந்த கல்வெட்டுகள், செப்பேடுகள் அடிப்படையில் தமிழ் சமூக வரலாற்றை ஆய்வு செய்திருக்கிற ஒருவரைத்தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். அவர்தான் நொபோரு கரிஷ்மா. நிச்சயமா தமிழர் அல்ல. எப்படி மொழித்துறையில், மொழியியலில் எந்த தமிழரும் சாதிக்காத ஒன்றை கால்டுவெல் சாதித்து காட்டினார். கால்டுவெல்லுடைய அந்த சாதனையை இன்னைக்கு சில பேர் கொச்சைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தப்பது. அதன் மீது உங்கள் திறனாய்வுகளை எல்லாம் சொல்லலாம். பாவாணரே சொல்லி இருக்கிறார். பாவாணர் கால்டுவெல்லை மிக உயர்வாக மதித்தார். இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் தமிழால் தனித்து இயங்க முடியும், இந்த வடமொழியை சார்ந்தோ வேறு மொழியை சார்ந்தோ இயங்குவதல்ல என்பதை நிறுவி காட்டியவர் கால்டுவெல் அடிகளார் தான் என்று பாவாணர் சொல்றார். இந்த கால்டுவெல் ஆய்வுகள் மொழி சார்ந்தவை, மொழியியல் சார்ந்தவை. அவை சமூக ஆய்வுகள் அல்ல, பெரும்பாலும் இல்லை. இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில செய்திகள் கிடைக்கலாம். அதே போல தமிழுக்கு தொண்டாற்றிய பல அறிஞர்கள்,
இலக்கண நூல்களை எழுதினவங்க, ஜியூபோப் போன்றவர்கள், வீரமாமுனிவர் போன்றவர்கள், எத்தனையோ சோவியத் தமிழ் அறிஞர்கள், அவர்களுடைய ஆய்வுகளும் பெருமளவுக்கு சமூக ஆய்வுகள். ஆனால் அரசியல் வரலாற்றின் ஊடே, அரசியல் வரலாற்றை ஓரளவுக்கு விலகி வரும் பிள்ளாய் என்று ஒதுக்கி நிறுத்திவிட்டு சமூக ஆய்வுகளை செய்தவர் நொபொரு கரிஷ்மா தான். அவர் பேரு நம்ம ரொம்ப அண்மை காலத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்தான் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய செயலாளராக இருந்தார். குறிப்பா மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாடு, தஞ்சாவூரில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாடு, இவற்றையெல்லாம் அவர் தான் வழி நடத்தினார். இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த 2009 அல்லது 10 கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டை அவர் புறக்கணித்தார். இன அழிப்பினுடைய பின்னணியில் அந்த மாநாட்டை அப்படியெல்லாம் அவசர காலமா நடத்த முடியாது என்று கலைஞருடைய வேண்டுகோளை அவர் நிராகரிச்சிட்டார். அவரும் புறக்கணித்தார், அந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் புறக்கணித்தது. அந்த நொபொரு கரிஷ்மா தான் ஒரு ஜப்பானியர், ஜப்பான் பல்கலைக்கழகங்களில் தகைமை பேராசிரியராக விளங்கியவர். அவர் எழுதிய ஒரு நூல் தான் அதுல இருந்தா என்னுடைய தலைப்பே நான் எடுத்திருக்கேன். அவர் எழுதினது வரலாற்று போக்கில் எண்ணக சமூகம்னு எழுதியிருக்கார். வரலாற்று போக்கு எண்ணக சமூகம் பெரும்பாலும் தமிழகம் தொடர்பானதுதான். தமிழகம் தொடர்பானது என்பதிலும் கூட குறிப்பாக சோழ நாடு தொடர்பானது. சோழ நாட்டில் எப்படி இருந்தன, ஏன்னா சோழ நாடு சோறுடைத்து நன்சை பாசனம், காவிரி தீரம், பல்வேறு காரணங்களால் நம்ம இந்த நொபொரு கரிஷ்மாவை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்கிற போதே உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் அதனுடைய பணிகளை பற்றி ஒரு அறிமுக குறிப்பை நாம் வைத்துக் கொள்ளலாம். எனக்கு ஒரு எண்ணம், பின்னால ஒரு கட்டத்தில் தமிழுக்கு தொண்டு செய்த மேல்நாட்டு அறிஞர்களை பற்றி நாம் எழுதலாம். இந்த அளவுக்கு அது எழுதப்படாமல் உலக தமிழாராய்ச்சி மாநாடு என்பதை நடத்துவதற்கு முன்னின்றவர் தனிநாயகம் அடிகளார். தமிழர் தான், ஆனா யாழ்ப்பாண தமிழர். தன்னுடைய கிறிஸ்தவ தொண்டை காட்டிலும் தமிழ் தொண்டை முதன்மைப்படுத்தால் தன்னுடைய பெயரையே கூட அப்படி மாற்றி வைத்துக் கொண்டார். அவர்தான் என்ன செய்தார்னா, உலக தமிழராய்ச்சி மாநாட்டை நடத்தணும்னு ஒரு விருப்பம் எப்ப வருதுன்னா, அவருக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு மாநாட்டை கூட்ட வேண்டும், அதுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார். முக்கியமான தமிழர்கள் எல்லாம் கூட்டி பேசுறார். அப்ப முதலமைச்சரா இருந்தவர் இந்த 10 வருஷம் அவர் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல, நடத்த முடியல. ஒரு முடிவு எடுத்தார், நாமே இதை நடத்துவோம், உலக தமிழராய்ச்சி மாநாட்டை நடத்துவோம் என்று சொல்லிதான் முதல் மாநாட்டை கோலாலம்பூர்ல 66 நடத்தினார். 2வது மாநாடு நமக்கு தெரியும் 68 சென்னையில் அண்ணாவினுடைய பெரிய முயற்சியோடு பெரிய சிறப்பான அளவில் அது நடத்தப்பட்டது. இதுவரை இப்படி 10 மாநாடுகள் நடந்திருக்கு. கோவை செம்மொழி மாநாட்டை நீக்கிட்டு பாத்தீங்கன்னா 10 மாநாடுகள் நடந்திருக்கு. நிறைய ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்திருக்காங்க. தமிழுக்கான நிறைய ஆக்கப்பணிகள் நடந்திருக்குது. இதுல தனிநாயகம் அடிகளாருடைய மறைவுக்கு பிறகு ரொம்ப முன்னுக்கு நின்ற தமிழ் அறிஞர்கள் பில்ஸ்வலபில், பிலியோசர், ஆந்திரனோ, யமனு, குயிப்பர், நோல்டன், மார், பொக்சர், பரோ இவர்களெல்லாம் நிறைய ஆய்வு கட்டுரைகளை எங்க எழுதினாங்கன்னா தனிநாயகம் அடிகள் நடத்திய அந்த கல்ச்சர், தமிழ் கல்ச்சர் ஏட்லதான் எழுதினாங்க. நாம கூட பண்டை கால தமிழ் கல்விக்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்ட அந்த நூல் என்பது அந்த கல்ச்சர் ஏட்ல அவர் எழுதிய ஆங்கில கட்டுரைகளுடைய தமிழாக்கம் தான். அவர் விட்ட இடத்திலிருந்து அதை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு போனவர் தான் நம்ம நொபொரு கரிஷ்மா.
நபரு கேரிஷ்மா தான் அதுல இருந்து அந்த உலக கல்வி நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பல பொறுப்புகள் இருந்திருக்காரு. தலைவரா யார் இருந்த போதிலும் அவர் தான் முக்கியமான தலைவரா இருந்தாரு. அப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அறிஞர்கள் இப்போ மு வரதராசனார் இவர்கள் துணைத் தலைவர்களா இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் வைத்துதான் இந்த முயற்சிகள் தொடர்ந்து நடந்தது. சும்மா ஒரு முன்னுரை குறிப்புக்காக நான் சொல்றேன். தலைப்போடு இது நேரடி தொடர்புடையதல்ல. ஆனால் அவர் இந்த மொழி தொண்டோடு நிறுத்தவில்லை என்பதும் மிகப்பெரிய சமூக ஆய்வுகளை, தென்னக சமூகம் பற்றிய ஆய்வுகளை 18 ஆதாரங்களை கொண்டு அவர் விரிவா செய்திருக்கிறார். இது நம்முடைய நொபரு கேரிஷ்மாவினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நமக்கு கூட தமிழ் சமூகம் பற்றிய ஆய்வுக்கு பயன்படக்கூடிய நூல்கள்ல முதன்மையான நூல்களாய் இருப்பதெல்லாம் ஒரு ஜப்பானியருடைய நூல்கள் தான். அதை தமிழாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறாங்கிறத பெருமையை தவிர நிறைய தமிழறிஞர்கள் யாரும் அந்த மாதிரி செய்யல. இவங்க பெரும்பாலும் மன்னர் வரலாற்றை தான் எழுதியிருக்கிறாங்க. நீலகண்ட சாஸ்திரி சோழர்களை பற்றி விரிவான ஒரு வரலாற்று நூல் எழுதுறார். ஆனால் அதில் தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு பற்றி எதுவும் இல்லை. அதனாலதான் இவருடைய நொபரு கேரிஷ்மாவினுடைய அந்த பணி என்பது நமக்கு முக்கியமானதாகிறது. அவருடைய நூலைத்தான் நாம் நம்முடைய வகுப்புக்கு அடிப்படையாக எடுத்துக்கொள்றோம். ஏன்னா அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, அதுக்கு முன்னால மார்க்சுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. மார்க்சுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு கல்வெட்டை கூட பார்க்கறதுக்கோ, யாராவது ஒருத்தர் கல்வெட்டை பற்றி எழுதிய ஒரு நூலை படிக்கிறதுக்கோ ஆன வாய்ப்பு கிடைக்கல. இவருக்கு கல்வெட்டுகளை தானும் படிக்க கற்றுக்கொண்டார். இதை படிப்பதற்கு மற்றவருடைய உதவியை நாடினார். அப்படி நாடி அதன் மூலமாக இந்த கல்வெட்டுகளை அவர் முழுமையாக ஆய்வு செய்தார். கல்வெட்டுகள்ல இருக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டுதான் கல்வெட்டை பற்றி மற்றவர்கள் சொல்வதை 2ஆம் நிலையில் வைத்துக் கொண்டு முதன்மை ஆதாரமாக நேரடியாக கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முடிவுகள் என்ன, சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்கெல்லாம் இந்த கல்வெட்டுகள் நமக்கு விடை தருகின்றன. நம்ம சொல்லுவாங்க கல்மேல் எழுத்துன்னு, நீர்மேல் எழுத்தாக இருக்கக்கூடாது நம்முடைய உறுதிகள், கல்மேல் எழுத்தா இருக்கணும். கல்மேல் எழுதியாச்சுன்னா அது காலத்திற்கும் அழியாமல் நிலைக்கும் என்று பொருள். அப்படிப்பட்ட இந்த கல்மேல் எழுத்துக்களை சார்ந்துதான் நம்முடைய நொபரு கேரிஷ்மா இந்த வரலாற்றை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த முறையில் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அவர் 2015 இறந்துட்டார். 80 வயசுக்கு மேலாயிதான் இறந்தாரு. 1989 தொடங்கி 2010 வரை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக அவர் இருந்தார். 95 தஞ்சாவூர்ல 8வது உலக தமிழ் மாநாட்டை நடத்தினாரு. அவர் மறைந்த பிறகு நடைபெற்ற மாநாட்டில் அவருக்கு சிலை திறந்தாங்க. 2010 அவர் தலைமை பதவியிலிருந்து விலகினார். இந்த இன அழிப்புக்கு எதிராக தான் அவர் விலகினார். இன அழிப்பு, அதில் தமிழகத்தினுடைய பங்கு இவற்றை வைத்துதான். அவருடைய நூல்கள் நம்ம அந்த பட்டியலை பார்த்தோம்னா, அவர் இவ்வளவு ஒரு நீண்ட ஆய்வு பணியில அவர் எடுத்துக்கிட்டது எல்லாமே தென்னிந்தியா தான். சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் சொசைட்டி, ஸ்டடீஸ் ஃப்ரம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் 850 1800 வரைக்கும். இதான் இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிற நூல் இது. அதே போல இந்திய வரலாற்றை பற்றிய நூல்கள் 1-2. அப்புறம் விஜயநகர ஆட்சியில் தென்னிந்திய சமூகம், அப்புறம் சோழர்களின் கல்வெட்டுகளில் பெயர்களின் ஆய்வு, தெற்காசியாவில் வரலாறும் சமூகமும், சோழர்கள் முதல் விஜயநகரம் வரைக்கும் இதெல்லாம் எழுதியிருக்காரு. இப்ப எல்லாமே தமிழ்ல வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு நூல் தமிழ்ல வந்திருக்கு. இதான் ரொம்ப சிறப்பான செய்தி. நமக்கு அதுதான் ஒரு நல்ல வாய்ப்பா போனது. இதை 95ஆம் ஆண்டு தமிழக தொல்லியல் கழகம் தஞ்சாவூர்ல இருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு 7 மொழிபெயர்ப்பாளர்கள், சுப்பராயலூர், சண்முகம், ராஜகோபால், பூங்குன்றன், தியாகராஜன், ராஜவேலு, இந்த ஒரு 7 மொழிபெயர்ப்பாளர்கள் சேர்ந்து நல்ல மொழிபெயர்ப்பு இது. நான் இந்த நூலை படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் முழுசா படிச்சு முடிக்கல. இதை அற்புதமான நல்ல தமிழ்ல அவங்க கொடுத்திருக்கிறாங்க. தேவையான விளக்கங்களை சேர்த்து கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த நூலுக்குள்ள நுழையலாம். நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சில முடிந்த முடிவுகளை வைத்துக் கொண்டு அவற்றுக்கான சான்றுகளை இந்த நூல்ல தேடவே இல்லை.
நாம் அவர் நூலாசிரியர் எப்படி இந்த ஆய்வை செய்கிறாரோ திறந்த மனத்தோடு, அந்த திறந்த மனத்தோடு அதை போய் படிக்கிறோம். நமக்கு ஓப்பா இருந்தால் உடன்பாடா இருந்தா உடன்பாடுன்னு சொல்லப்போம், ஐயப்பாடு இருந்தா ஐயப்பாடுன்னு சொல்லப்போம், முரண்படுகிறோம் என்றால் முரண்படுகிறோம்னு சொல்லப்போம். நான் முழுசா படிச்சுட்டு கூட நான் இதை பத்தி பேசல, ஒரு பகுதியாத்தான் நம்ம படிக்கிறோம். உண்மையில் இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற தோழர்கள் இந்த நூலை படிக்கணும்னு விரும்பினால் நீங்க சொல்லுங்க, நான் அனுப்புறேன், மின்னஞ்சொல்லி அனுப்பலாம். எனக்கு அதை PDF ஆக எனக்கு கொடுத்துருக்கிறேன். நம்ம விரும்பினால் அதை படிக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கம் கொண்ட ஒரு நூல். அதை பொறுமையாக பகுதி பகுதியாக படித்து குறிப்புகள் எடுத்து படித்தால் நீங்க கலந்து கொண்டு கருத்து சொல்லலாம், இது இந்த கருத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம். நம்ம இப்ப எடுத்துக்கொள்ள போறது என்னன்னா, இந்த நூலினுடைய ஆய்வு முறை பற்றி அவரே என்ன சொல்றார். அதாவது நொபொரு கரிஷ்மா இந்த ஆய்வு முறையை பற்றி சொல்றார். 3 ஆய்வு நெறிகளை நான் பின்பற்றினேன்னு சொல்றார். 3 ஆய்வு நெறிகள் இந்த ஆய்வில் அவர் எடுத்துக்கொண்டது. நமக்கு என்ன ரொம்ப வியப்பாக இருக்குன்னா, ஒரு ஜப்பானியர், அவரு தமிழையும் இன்னொரு மொழியில படிக்கிறாரு, அவருடைய கருத்துக்களையும் ஜப்பானிய மொழியிலோ ஆங்கில மொழியிலோ தான் எழுதுறாரு. ஆனால் எப்படி உண்மைக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்துக் கொள்கிற அந்த அக்கறை இருக்கு பாருங்க, அந்த அப்ஜெக்டிவ் ட்ரூத்ஃபுல்னஸ், புறம் சார்ந்த உண்மை, அது உண்மையில ஆய்வாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. இப்ப என்ன பண்றாங்க, ஆய்வாளருங்கிற பேர்ல வர்றவங்க வரித்துக்கொண்ட சில முடிவுகளை வச்சிருக்கிறாங்க. அது நிகழ்கால அரசியல் கருத்தியல் போராட்டங்களுக்கு பொருத்தமா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இவரே கால்டுவெல்லே தங்களோடு மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்லி இருந்தாருன்னா, கால்டுவெல் அவர் ஒரு தீயவர், அவர் வில்லன் ஆக்கிடுறாங்க. அப்படி செய்ய வேண்டியதில்லை. நீ இப்ப இவரை அப்படி ஆக்கிடுவாங்க. நொபொரு கரிஷ்மா பற்றி அவங்களுக்கு இன்னும் தெரியல. அவரு சோழர் காலம் பற்றி எழுதியிருக்கிறதெல்லாம் படிச்சாச்சுன்னா, இவங்க சோழர் காலம் பற்றி வைத்திருக்கிற மீப்புனைவுகள் இருக்கு பாருங்க, ரொமான்டிசிஸ்டிக்கா பாக்குறாங்க பாருங்க. நம்ம ராஜராஜ சோழன், நம்ம ராஜேந்திர சோழன். ஆனா இவர் ராஜராஜ சோழன் எங்க போய் படையெடுத்தாரு, எத்தனை படை திரட்டிக்கிட்டு போனாரு, அவருடைய மெய்கீர்த்தியை பற்றி எல்லாம் பேசல. அந்த மன்னர் ஆட்சி செய்த காலத்தில், அந்த மன்னர் மட்டுமல்ல, சோழர்கள் ஆட்சி செய்கிற காலத்தில் ஊர் எப்படி இருந்துச்சு, கிராமம் எப்படி இருந்துச்சு, உழவு எப்படி நடைபெற்றது, வேளாண்மை எப்படி நடைபெற்றது, சமூகத்தின் வெவ்வேறு பிரிவினர் அந்த விளைச்சலில் எப்படி பங்கெடுத்துக் கொண்டார்கள், பிராமணர்களுக்கு என்ன பங்கு இருந்துச்சு, மற்றவர்களுக்கு என்ன பங்கு இருந்துச்சு, இதை ஒரு நிலைமறுப்பு ஆய்வாக அவர் மேற்கொள்ளல. ஒரு ஆண்டுல இப்படி இருந்துச்சு, சரி புத்தகத்தை மூடி இந்த கல்வெட்டு போதும் நமக்கு, கதையை விட்டுலாம் அப்படின்னு போகல அவரு. ஒரு நீண்ட பல ஆண்டுகள், ஒரு 500 ஆண்டுகளில் இது எப்படி மாற்றங்களுக்கு உள்ளானது என்பதையும் அவர் ஆய்வு செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விரிவான ஆய்வு தான் நொபொரு கரிஷ்மாவினுடைய ஆய்வு. அவர் சொல்லக்கூடிய 3 நெறிகள். ஒன்று, இந்த ஆய்வுகள் நேரடி சான்றுகளின் அடிப்படையிலானவை முதன்மையாக. ஒரு உதாரணமா, இப்ப சில கல்வெட்டுகளை பற்றி அப்பப்ப செய்திகள் வரும். கல்வெட்டுல என்ன இருக்கு என்று நமக்கு சொல்வதை காட்டிலும் கல்வெட்டுல என்ன இருப்பதாக இந்த அறிஞர் சொல்லி இருக்கிறார் நமக்கு சொல்லுவாங்க. அது சரியாவுக்கெல்லாம் தவறாம இருக்கும். ஆனா நொபொரு என்ன பண்றாருன்னா, இந்த கல்வெட்டில் சொல்லி இருப்பதைத்தான் நான் முதன்மை சான்றாக கொடுக்கிறேன், இதை பற்றி நீங்க என்ன இன்டர்பிரேஷன் கொடுக்குறீங்க, பொருள் விளக்கம் கொடுக்குறீங்கிறது எனக்கு பொருட்டல்ல. முதன்மை சான்று அந்த கல்வெட்டுல என்ன இருக்கு, உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு எனக்கு பிரச்சனை இல்லை, அதை எடுத்துக்கொள்றேன்.
இன்னொரு கல்வெட்டில் இதற்கு மாறாக இருந்தால் அது ஏன் மாறா இருக்கு, அதுக்கான பின்னணி என்ன என்பதை ஆய்வு செய்யும். இது ஒரு கோட்பாடு. இரண்டாவது கோட்பாடு, இது முக்கியமான ஒரு ஆய்வு நெறி. அது புள்ளியியல் என்று பெயர். புள்ளியியலை பயன்படுத்துதல், சமூக ஆய்வுகளுக்கு புள்ளியியலை பயன்படுத்துதல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் என்ன பண்ணுது? நம்ம உதாரணமா நிதிநிலை அறிக்கையை எடுத்துக்கிறோம். நிதிநிலை அறிக்கையில எவ்வளவு வருமானம், எவ்வளவு செலவு, எதற்கு எவ்வளவு செலவு, எப்படி வருமானம் பெறப்படுகிறது, இதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா அரசினுடைய கொள்கைகளுக்கு நம்ம மதிப்பெண் போறோம். கல்விக்கு என்ன செலவு பண்ணாங்க, வருமானத்துல எதுல இருந்து டாஸ்மாக்ல எவ்வளவு வந்துச்சு, வரி வசூல்ல எவ்வளவு வந்துச்சு, நல்கைகள் எவ்வளவு வந்துச்சு, இப்படி எல்லாம் கணக்கு போடுறோம். இந்த புள்ளி விவரங்களை வைத்துதான் என்ன பண்றோம்னா அந்த கொள்கைகளுக்கான சான்றுகளை தேடுறோம். ஆனா நம்முடைய மனித சமூக வரலாற்றில் இந்த புள்ளியியலை பயன்படுத்துவதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸை பயன்படுத்துகிற வாய்ப்புகள் நெடுங்காலம் இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப நடந்துச்சு? ரோமானியர் காலத்துல நடத்துனாங்களா? எந்த காலத்துல நடத்தினாங்க? இந்த இந்தியாவில தமிழ்நாட்டுல மன்னர்கள் காலத்துல நடந்துச்சா? சோழர் காலத்திய தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்ன? எப்படி சொல்றது? நம்ம வேணா என்ன கிடைக்கும், பூம்புகாரர் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு குத்து மதிப்பா பேசலாம். இவ்வளவு கூட்டம் கூடி இருந்துச்சுன்னு இளங்கோவடிகள் சொல்றாரு. மதுரையில் இருக்கிற கடை தெருக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு மொத்தமா எடுத்துக்கொண்டு மக்கள் தொகை யாருக்கு எதுல எவ்வளவு பங்கு இருந்துச்சு, என்ன வேலை செஞ்சாங்க, இந்த புள்ளியியல் ஆய்வு என்பது ஆய்வு முறையில முக்கியமான ஒன்று. இதை சமூக வளர்ச்சிக்கு, சமூக வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்துவது ரொம்ப அரிது. இதை அறிவியல்ல பயன்படுத்துவாங்க, இயற்பியல்ல பயன்படுத்துவாங்க, வேதியியல்ல பயன்படுத்துவாங்க, கணக்குல பயன்படுத்தியே ஆகணும். ஆனா சமூக ஆய்வுகளில் நீங்க மார்க்சினுடைய மூலமுதல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் விரிவான இந்த புள்ளியியலை ஆய்வு செய்வார். தொழிலாளருடைய வாழ்க்கை நிலைமைகளை புரிந்து கொள்ளணும்னா அந்த புள்ளியியலை எடுத்து பார்ப்பார், விரிவா எடுத்து கொடுப்பார். அந்த புள்ளியியல் ஆய்வு முறையை நொபோரு இந்த புத்தகத்தில் எடுத்துக்கொண்டார். புள்ளியியல் ஆய்வினால என்னென்ன கிடைக்கும் என்பதை பற்றி அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, புள்ளியியல் என்பது என்னன்னா இட்ஸ் சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங். எண்ணிக்கையின் அறிவியல். எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு சில முடிவுகளுக்கு நம்ம போகலாம். இந்த புள்ளிவிவரங்கள் சேகரிக்கும் போது நாம் இந்த எண்ணிக்கை முறைகளை பயன்படுத்துகிறோம். சில துறைகளை அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் இந்த புள்ளியியல் முறைகளை வைத்துதான் நடப்பு நிலவரத்தை நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல. நம்ம இந்த இதுல பார்க்கலாம், தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா செஃபாலஜிஸ்ட்னு ஒரு கூட்டம் கிளம்புவாங்க. தேர்தல் கணிப்புகளை வெளியிடக்கூடிய வல்லுநர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தமா இந்த பகுதியில் இவ்வளவு கிடைச்சிருக்குது, எக்ஸிட் போல்ல இவ்வளவு, கருத்து கணிப்பு இவ்வளவு, இதையெல்லாம் வச்சு குத்து மதிப்பா எல்லாரும் ஜெயிக்கலாம், எல்லாரும் ஆட்சிக்கு வரலாம். அதையும் பொய் சொல்ல வைக்கிறவங்களும் உண்டு இருக்கிறாங்க. தொலைக்காட்சியில் அந்த வேலையை செய்வார். இது ட்ரெண்ட். என்ன போக்கில் வரலாறு சென்று கொண்டிருக்கிறது, சமூகம் என்ன போக்கில் வளர்ந்து சென்று கொண்டிருக்கிறது, இதற்கு இந்த புள்ளிவிவரையியல், புள்ளி விளக்கம் என்பது பயன்படுகிறது. இது இரண்டாவது முறை, இரண்டாவது நெறி. நொபோரு கரிஷ்மா தன்னுடைய நூலில் கையாளுகிற, ஆய்வு முறையில் கையாளுகிற இரண்டாவது. மூன்றாவது நெறி அவர் சொல்றார். இந்த ஆய்வு ரொம்ப ஒரு 2 கிராமங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு ஊர் பேரு அல்லூர்னு பேரு, இன்னொரு ஊர் பேரு ஈசானமங்கலம்னு பேரு. இந்த 2 ஊருமே காவிரி கரையில இருக்கக்கூடிய ஊர். திருச்சிக்கு
தென்புறத்தில் அல்லது கீழ்ப்புறத்தில் இருக்கிற ஊர்கள். காவிரி தென்கரையில இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த 2 ஊர்களை அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார். இந்த 2 ஊர்களை பற்றி கிடைத்திருக்கிற கல்வெட்டுகள். ஏன்னா சோழர் காலத்துல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப நம்ம நில விற்பனைன்னா அதை பதிவு பண்றோம்ல, கணினியில பதிவு பண்ற மாதிரி, இந்த பத்திரம் எழுதி வச்சுக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா கல்லில் பதிவு பண்ணிட்டாங்க. யார் யாருக்கு வித்தது, என்ன விலைக்கு வித்தது, எந்த தேதியில வித்தது, இதுல யாருக்கு என்ன பங்கு. இந்த 2 ஊர்களை ஏன் எடுத்துக்கொள்றாருன்னா, ஒரு ஊர் சோழர் காலத்திய கிராமங்களில் ஒரு வகையாகிய பிரம்மதேயம். பிரம்மதேயம் என்பது பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் பிராமணர்களுக்காக தரப்பட்டது, கொடையாக தரப்பட்ட சிற்றூர்கள், கிராமங்கள். இப்ப நம்ம காலம் வரைக்கும் இந்த பிரம்மதேயத்தினுடைய தொடர்ச்சியை நீங்க பாலூர், பருத்தியூர், சேங்காலிபுரம் இதுல நானே பார்த்திருக்கேன். பார்ப்பனர்கள் தான் பெரிய நில உடைமையாளர்களா அங்க இருப்பாங்க. இந்த பிரம்மதேய கிராமங்களில் ஒன்றுதான் ஈசானமங்கலம். ஆனா எல்லா ஊர்களும் பிரம்மதேயமா இல்லை. இவர் இந்த ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளுகிற காலத்தில் பிரம்மதேயம் அல்லாத சில ஊர்கள் இருக்கு. அந்த ஊர்களுக்கு வெள்ளான் ஊர்கள்னு பேர். வெள்ளான், அப்படி வேளாண் இல்ல, வெள்ளான், வெள்ளான்னு பேர். இந்த வெள்ளான் ஊர்களுக்கு ஒரு சான்றாக அவர் அல்லூரை எடுத்துக்கொண்டார். இப்ப என்ன கேள்வி எழுது, இந்த ஒரு பிரம்மதேயத்தை வைத்து இருக்கிற எல்லா பிரம்மதேயங்களை பற்றி முடிவுக்கு வர முடியுமா? இந்த ஒரு வெள்ளானை வைத்துக் கொண்டு இருக்கிற எல்லா வெள்ளான்களை பற்றி முடிவுக்கு வர முடியும்? இப்ப இந்த ஆய்வு முறை 2 விதமான ஆய்வு முறைகள். பொருளியல்லையே மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். அதே போல திட்டமிடுதல்னா மைக்ரோ பிளானிங், மேக்ரோ பிளானிங் சொல்லுவாங்க. ஒரு பெரும திட்டமிடல், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டம் போடுறது, அது பெரும திட்டமிடல். ஒரு கிராமத்திற்கு, ஒரு நகரத்திற்கு என்று ஒரு திட்டம் போடுறது, அது நுண் திட்டமிடல், மைக்ரோ பிளானிங். அல்ல சிறும திட்டமிடல் வச்சுப்போம். இது சிறு திட்டமிடல், அது பெரிய திட்டமிடல், அவ்வளவுதான். இது ஒண்ணு வார்த்தையை கண்டு மெல்ல வேண்டியல. இதான் மைக்ரோ மேக்ரோ. இப்ப இந்த ஆய்வு முறை, நொபோரோ மேற்கொள்ளுகிற ஆய்வு முறை என்பது இந்த மைக்ரோ அனாலிசிஸ். ஒரு ஊரை எடுத்துக்கொண்டு அந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க, அந்த ஊர்ல என்ன வேலை நடந்துச்சு, அந்த ஊர்ல நடந்திருக்கிற நில மாற்றங்கள் என்ன, உடமை மாற்றங்கள் என்ன, அரசு அந்த ஊரில் என்ன பங்கு வைத்தது, இதுக்கு இருக்கிற சான்றுகள், அதிலிருந்து திரட்டப்படுகிற விவரங்கள், இது முற்கால சோழர்கள், முற்காலம்னா நான் கரிகாலன் காலம் இல்லை, இந்த 2வது வரக்கூடிய சோழர்கள் முற்கால சோழர்கள் இருக்காங்க. விஜயாலயன் காலத்திலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் அந்த சோழர் ஆட்சி நீடிக்குது. இடையிலதான் ராஜராஜன், ராஜேந்திர சோழன் வர்றாங்க. அவங்க பேர் சொல்றதே கூட எதுக்காக, அந்த காலத்தை குறிப்பதற்காக மட்டும்தான். இந்த 3வது ராஜராஜன் காலம் வரைக்கும் அது நீடிக்குது. அந்த காலத்தில் அந்த ஊர்ல, அந்த ஒரு ஊர்ல என்னென்ன மாற்றங்கள் வந்தன, மற்ற ஊர்ல என்னென்ன மாற்றங்கள் வந்தன, இதை ஆய்வு முறையாக அவர் எடுத்துக்கொண்டார். குறுநில ஆய்வு, குறுநில திட்ட ஆய்வு என்றுதான் இதை அவர் அழைக்கிறார். இந்த 3 ஆய்வு முறைகளின் அடிப்படையில் இந்த ஆய்வை மேற்கொண்டார். மூலச்சான்றுகளுக்கு முதன்மை இடம், புள்ளியியல் ஆய்வு முறை, குறுநிலவெட்ட ஆய்வு எல்லை, அனாலிசிஸ் ஆஃப் மைக்ரோ ரீஜியன்ஸ். இந்த 3 அடிப்படையில் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஆய்வின் மூலம் தான் என்ன சாதிக்க விரும்புகிறேன் என்று தன் நோக்கத்தை அறிவிக்கிறார். என்னன்னா, தொடர்ந்து மேலை நாடுகளுடைய ஆதிக்கம் நிலவிய காரணத்தினால் உலக வரலாற்றினுடைய மையமாக ஐரோப்பா முன்வைக்கப்பட்டது. உலக பொருளியல், உலக அரசியல், உலக பண்பாடு எல்லாமே யூரோசென்ட்ரிக்.
இந்த யூரோ சென்ட்ரிசத்துல இருந்தா எல்லாத்தையும் அணுகுவாங்க. நம்முடைய நபோரு ஒரு கீழை நாட்டவர், ஜப்பான்கார். உண்மையில புதுமக்கால வரலாற்றில், மாடர்ன் ஹிஸ்டரியில மேலை நாடுகளுக்கு அரைகோளா எழுந்த ஒரு கீழை வல்லரசு எதுன்னா ஜப்பான் தான். அந்த ஜப்பானியர்கிற உணர்வில் இருந்தோ அல்லது ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தில் இருந்தோ அவர் இல்ல, யூரோ சென்ட்ரிசத்தை நான் மறுக்க விரும்புகிறேன். அதற்கு இந்திய சமூகம் பற்றிய என்னுடைய ஆய்வுகள் உதவும் என்று அவர் அந்த காரணத்தை சொல்றார். அதை அந்த கொள்கை பிடியிலிருந்து விடுபடணும். ஆனால் அவர் மிக தெளிவா ஒன்று சொல்லிடுறார், பழம்பெருமை போற்றுவது நம் நோக்கம் அல்ல, புறநோக்கில் விருப்பு வெறுப்பின்றி வரலாற்றை புரிந்து கொள்வதே முதன்மை நோக்கமாகும். ஆக இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீ மோசம் நான் பெருமை, என்னுடைய கடந்த காலம் எவ்வளவு பெருமைக்குரியது. நாங்க பாத்தியா ஆண்ட பரம்பரை, உலகத்தையே கட்டி ஆண்டவர்கள், அங்க படையெடுத்தோம், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். அதுக்கெல்லாம் இல்ல, அந்த ஆய்வினுடைய ஆய்வின் நோக்கம் அது அல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி 18ஆம் நூற்றாண்டு வரை தென்னக சமூகத்தில் ஏற்பட்ட வரலாற்று முறை வளர்ச்சியை பற்றி 30 ஆண்டுகளாக நான் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். இவர் 30 ஆண்டுகள் அந்த கட்டுரைகள் எழுதியிருக்கார். இப்ப இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இது 2 தொகுதிகளா வரும். முதல் தொகுதி என்பது சோழர் காலம், 2ஆம் தொகுதி விஜயநகர காலம். இதை மையமா வச்சுதான் வெளிவருது. ஆக்ஸ்போர்ட்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த சோழர் காலத்தை பற்றியதான் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தென்னக வரலாற்று நோக்கில், வரலாற்று போக்கில் தென்னக சமூகம் என்பது. அவருடைய ஆய்வுகள் சமூக பொருளியல் வளர்ச்சி பற்றி தான். முன்பே சொன்ன மாதிரி பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரியார் போன்ற வரலாற்று அறிஞர்கள் அரசியல் வரலாற்றை நன்கு ஆராய்ந்து தெளிவுபடுத்தியுள்ளார்கள். நீங்க சோழர்களை பற்றியோ அவங்களுடைய படிவரிசை பற்றியோ அரசர்களுடைய நடவடிக்கைகள் பற்றியோ ஒரு சந்தேகமும் இல்லை. அவ்வளவுக்கு நீலகண்ட சாஸ்திரி, வேறு சில அறிஞர்கள், நம்ம இந்த வகுப்பில் இதற்கு முன்பு வேறு சில அறிஞர்களையும் காட்டியிருக்கோம், அவர்கள் ஈடுபட்டு. ஆனால் இது தெளிவா அவரே சொல்றார், இந்த வரலாற்று அறிஞர்கள் சமூக பொருளியல் வரலாற்றில் ஈடுபாடு அதிகம் காட்டவில்லை. முன்னோர் கருதி பார்க்காத அல்லது குறையாக விட்டு சென்ற ஆய்வுகளில் நான் மிகுந்த அக்கறை செலுத்தி நிறைவான முடிவுகளை காண முயல்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த நூலினுடைய முக்கியமான சிறப்பு. இதுக்கு நிகரா வேற ஒரு நூல் இருக்குதாங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி சமூக ஆய்வு சோழர் காலம் பற்றியோ, தமிழ் சமூகம் பற்றியோ, தென்னக சமூகம் பற்றியோ சமூக பொருளியல் ஆய்வு என்பது எல்லாம் ஒரு மார்க்சிய நோக்கில் வரலாற்றை பயில வேண்டும் என்றால் அது மன்னர்களின் வீர தீரங்களை பற்றியோ அல்லது அரசியர்களுடைய அந்த புறங்களை பற்றிய ஆய்வாகவோ அது இருக்க முடியாது. எல்லாம் சுவைபட செய்திகள், அவ்வளவுதான். ஆனால் என்ன சமூக பொருளியல் அமைப்பு நிலவியது என்பதெல்லாம் ஆராயம். அதனால இவர் இந்த சோழர் ஆட்சியை காலப்பகுப்பு முறையில பிரிச்சுக்கிறார். எப்படி எப்படி மாற்றங்கள் வந்தது என்பதற்கு விஜயாலயன் முதல் உத்தம சோழன் முடிய 846 இருந்து 985, அதாவது பொது ஊழிக்கு பின், கிபி திருத்துவுக்கு பின் அது ஒரு பகுதியாக. 2வதாக இது ராஜராஜன் காலம். 985 ராஜராஜ சோழன் வந்துடுறாரு. 1070 முடிய இது ரொம்ப முக்கியமான சோழர் ஆட்சியினுடைய ஒரு உச்ச காலம். அப்புறம் 1ஆம் குலோத்துங்கன் முதல் 2ஆம் ராஜன் முடிய 1020 இருந்து 1179, 3ஆம் குலோத்துங்கன் முதல் 3ஆம் ராஜேந்திரன் முடிய. அதுக்கு பிறகு சோழர்கள் ஆட்சி முடிஞ்சு போச்சு. பாண்டியர்கள் அவங்க எல்லாம் வீழ்த்தி விரட்டி அடிச்சுட்டாங்க. முழுக்க சோழர் காலம் இதோட முடிஞ்சு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 450 ஆண்டுகளை ஆய்வு பொருளாய் எடுத்து இந்த சிறுநில வட்டத்திற்குள் ஆயிறார். அதே நேரத்தில் அவர் என்ன பண்றாருன்னா 18ஆம் நூற்றாண்டுல மிராஸ்தார்கள் வந்துடுறாங்க. அதை பற்றியும் இந்த ஆய்வை செய்யறார். பிற்காலத்துல அந்த ஆய்வையும் செய்தார். அப்ப பழங்கால சமூக வளர்ச்சியுடைய ஒரு முக்கிய கூறு, ரொம்ப முக்கியமான கூறு என்ன? இன்னைக்கு இந்திய சமூக வளர்ச்சியை பற்றி ஆய்வு செய்யறோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? இங்க இருக்கிற தொழிலதிபர்கள், அவங்க நடத்துற தொழில், எத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, என்ன மாதிரி தொழில்நுட்பம்,
நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை என்னவா இருக்கு? ஜிடிபின்னு சொல்லப்படுகிற மொத்த உள்நாட்டு பொருளாக்கத்தினுடைய அளவு என்ன? ஜிடிபியை கணக்கிடுகிற முறைகள் என்ன? இதெல்லாம் ஆய்வு செய்யும். அப்ப நீங்க அந்த காலத்தை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் மிக முக்கியமாக நிலத்தை ஆய்வு செய்யும், நில உடைமையை ஆய்வு செய்யும். எல்லா செல்வமும் எங்கிருந்து விளையுது? நிலத்திலிருந்து விளையுது. ஒரு மன்னனுடைய வலிமை என்பது அதை பொறுத்ததுதான். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கெல்லாம் மூல காரணம் யார் என்று பார்த்தால் கரிகால சோழன்னு சொல்லணும். ஏன்னா கரிகாலங்கிற மன்னனுக்காக அல்ல, காவிரிக்கு கரைய வைத்து ஒழுங்குபடுத்தியதுதான் தமிழ்நாட்டின் வளத்திற்கெல்லாம் மூல காரணம். அடிப்படை அதுதான். அது இல்லைன்னா உணவு விளைச்சல் இல்ல, சோநாடு சூருடைக்கு போறதில்ல. மார்க்ஸ் சொன்னார்ல, 2 காரணிகள் சொன்னார். இந்த மன்னர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒன்று ஓயாது தமக்குள் போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றுல சேர சோழ பாண்டியர்களுக்கு இடையில போரு, குறுநில மன்னர்களுக்கு எதிரான போரு, கடையல் வள்ளல்களுக்கு எதிரான போரு, அப்புறம் இவங்க சில நேரத்துல வெளியில படையெடுத்து போறது, இப்படிதான் போர் 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 தான் போர் வரலாறு இருக்கு. இரண்டாவதாக அவங்களுடைய மிக முக்கியமான பணி நீர்ப்பாசன ஏற்பாடுகளை ஒழுங்க செய்யும். ஏன் இந்த போருக்கு ஆள் வரணும், இந்த போருக்கு ஈடுபடுகிறவனுக்கு சோறு போடணும். பட்டாளத்தானுக்கு முதல்ல வேற எதுவும் இல்லைனாலும் சோறு போடணும். அதுக்கு என்ன தேவைப்படுது? இந்த நிலத்திலிருந்து கிடைக்கிற விளைச்சல். அந்த நிலத்திலிருந்து கிடைக்கிற விளைச்சலை ஒழுங்கா கிடைக்க வைக்கணும்னா நீங்க இந்த நீர்ப்பாசன ஏற்பாடுகளை ஒழுங்கா செய்யணும். சோழர்கள் பல நாடுகளுக்கு படையெடுத்து போனாங்க, கப்பற்படை வைத்திருந்தாங்க, இலங்கையை கைப்பற்றி ஆண்டார்கள். அப்படிலாம் சொன்னா ரொம்ப முக்கியமான அடிப்படையாக இருந்தது இந்த நிலம், நிலத்தின் விளைச்சல். ஓயாது கிடைத்த அந்த செல்வம் தான் அவர்களுக்கு அடிப்படையா இருந்துச்சு. பாண்டியர்களுக்கு அவர்களுடைய அயல் நாட்டு வணிகம் பெரிய அளவுல துணை நின்றுச்சு. அப்புறம் கடல் வளம் அவங்களுக்கு பெரிய அளவில் துணை நின்றுச்சு. சோழர்களுக்கு ரொம்ப முக்கியமானது நிலம், நில இல்லை. இப்ப சோழர் காலத்தை எடுத்துக் கொள்ளுகிற போது இந்த நில ஆய்வை நம்ம ஒரு 2 கோணத்தில் மேற்கொள்றார். ஒன்று, நிலை யாருக்கு சொந்தமா இருந்துச்சு, அல்ல யார் அதிகாரத்தில், சில நேரம் சொந்தமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யார் அதிகாரத்தில் இருந்துச்சு. நில உடைமை சமூக உடைமையாக இருந்ததா, தனியார் உடைமையாக இருந்ததா? எந்த அளவுக்கு சமூக உடைமை, எந்த அளவுக்கு தனி உடைமை? காலப்போக்கில் இந்த தனி உடைமை எப்படி மாறியது, அல்ல சமூக உடைமை எப்படி மாறி, எது வளர்ந்து சென்று, எது ட்ரெண்ட், இந்த புள்ளியியல் மூலம் கண்டுபிடிக்கிற போக்குகள் இருக்கே, அது எதிலிருந்து நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வை மேற்கொள்றார். அது இல்லைன்னா அந்த ஆட்சிகள் நடந்திருக்க. அப்ப 2வது விஷயம், நிலத்துல விளையலாம், நிலத்தை விற்கலாம், வாங்கலாம், போலாம். ஆனால் அரசர் அல்லது அரசுக்கு இதில் என்ன பங்கு? எப்படி வரி வசூலித்தார்களா? விளைச்சல்ல எத்தனை பங்கு அவங்களுக்கு போடுச்சு? இது இல்லாமல் நிறைய விளையட்டும், நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன்னா ஆட்சிக்கு ஒண்ணும் பழங்கள். இந்த 2 கோணத்தில் ஆய்வு செய்த. ஒன்று, இந்த நிலம், நிலத்தினுடைய பயன்பாடு. 2, இந்த நிலத்திற்கும் அரசுக்கும் இருக்கிற உறவு. இதை பிரம்மதேய கிராமங்களில் எப்படி இருந்தது, வெள்ளான் கிராமங்களில் எப்படி இருந்துச்சு, ஈசானமங்கலத்தில் என்ன நடந்துச்சு, அல்லூரில் என்ன நடந்துச்சு, 2 எடுத்துதான் அவரு ஒப்பாய்வு செய்து நமக்கு அந்த முடிவுகளை அவர் கொடுக்கிறார். ஏன்னா பழங்கால சமூக வளர்ச்சியினுடைய முக்கிய கூறு நில உடைமை. சோழர் ஆட்சியின் தொடக்க நிலையில் சமூக நில உடைமை இருந்தது. இப்ப கூட நம்ம பார்க்கிறோம், சமூக நில உடைமைன்னு ஒண்ணு இன்னமும் இருக்கு. புறம்போக்குங்கிறாங்களே, அது என்ன? மெக்கா புறம்போக்குங்கிறாங்களே, அது என்ன? யாருக்கும் தனியா சொந்தம் இல்லை.
அதை ஆக்கிரமிச்சுக்கிறான், வித்துறான், அதுக்கு பீமமோ கட்டுறான், வரி கட்டுறான், எல்லாம் பண்றான். ஆனா இன்னைக்கும் அந்த நிலத்திலான சமூக உடைமை அடியோடு போயிடல. இந்த நீர்ப்பாசன முறைகள் வளர்ந்து, நிலக்குவியல் வளர்ந்து, முதலிய பொருளாக்கம் நுழையக்கூடிய அளவுக்கு தான் நிலத்தில் தனி உடைமை வளருது. இவை எட்டி பார்க்காத பகுதிகள், வேட்டை சமூகமா இருக்கக்கூடிய பகுதிகள், வனவிளை பொருட்களை நம்பி இருக்கக்கூடிய பகுதிகள், இங்க இன்னமும் இந்த நில உடைமை தனி உடைமை என்ற கருத்தே போகாம இருக்கு. நான் அடிக்கடி என்னுடைய உரைகள்ல சொல்லியிருக்கிறேன், இப்ப மீண்டும் சொல்றேன். நம்முடைய தோழர் பாலமுருகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், சோழகர் தொட்டி. இந்த புத்தகத்துல ஒரு காட்சி வரும். என்னன்னா, ஒரு பழங்குடி இளைஞர் அல்லது ஒரு நடுத்தர வயதுக்கார், ஒரு பழங்குடியவர், காவல்துறை அவரை அணுகுது. அவரை போய் அணுகுது. எதுக்கு அணுகுதுன்னா, வீரப்பனுடைய நடமாட்டம் பற்றி செய்தி கொடுங்க, வீரப்பனை புடிச்சு கொடுத்துருங்க, கொடுத்தா உங்களுக்கு தொல்லை வராதுங்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கிறார். உங்களுக்கு நிலம் கொடுக்குறோங்கிறாங்க. யாருக்கு? அந்த பழங்குடிக்கு போலீஸ் நிலம் கொடுக்குதான். அவர் சிரிக்கிறார். ஏன்னா, நிலத்தை யாரு கொடுக்கறது யாரு பெற்றுக்கிறதுன்னு அவருக்கு ஒரு மனசுல அந்த ஒரு அபிப்பிராயமே இல்லை அவருக்கு. நீங்க ஒரு குழந்தைக்கு நீ சாப்பிட்டா உன் நிலவை நான் புடிச்சு கொடுக்குறேன் என்று சொன்னால் அது எப்படி ஒரு அலங்காரமோ, அதுக்குதான் அர்த்தம் இருக்கா? நிலவை புடிச்சு குழந்தைகையில கொடுக்க முடியாது இல்லையா? நிலவும் கதிரவனும் வெயிலும் மழையும் பனியும் எப்படியோ அப்படிதான் அவங்களுக்கு நிலம். இப்ப மீனவர்கள்ட்ட போய் உங்களுக்கு ஒரு கடலை பிடிச்சி 2 ஏக்கர் கடலை கொடுக்கறேன்னு கொடுக்க முடியுமா? அப்படிதான் நிலமும். அப்ப நிலத்தில் தனியுடைமை என்பது இல்லாத ஒரு காலம் இன்னைக்கு இருக்குது. அப்ப முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, தனியுடைமையே இல்லை. நிலம் அனைத்தும் பொது உடைமையாக, சமூக உடைமையா இருந்துச்சு. அரசருக்கு சொந்தம்னா கூட அதான் பொருள். அரசர் என்ன எடுத்துட்டு போறாரு? யார் தனியார் கைக்கு போக கூடாது. அரசுன்னு அர்த்தம். அரசர் அவர் அதை மேற்பார்வையிடுறார், ஒழுங்குபடுத்துறார். அப்ப சோழர் காலத்தினுடைய அந்த தொடக்க பகுதியில இந்த சமூக உடைமை என்பதில் தொடங்கி அது எப்படி தனி உடைமையாக மாறி போனது 12-13ஆம் நூற்றாண்டுகள்ல தான் தனியார் உடைமை வெளிப்படுகிறது என்பதை கராஷிமா அவருடைய ஆய்வில் கண்டறிந்து சொல்றார். வேண்டி இந்த அவரு இன்னொன்னு என்ன முக்கியமா சொல்லணும்னா, இந்திய சமூகம் பற்றி பகுத்தாய்ந்த மற்ற அறிஞர்களை எல்லாமே அவர் தெளிவா படிச்சிருக்கார். அவர்கள் எடுத்துக்காட்டார். மார்க்ஸ் எழுதியதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வேறு மேற்கத்திய நாட்டு அறிஞர்கள் எழுதியதெல்லாம் எடுத்துக்காட்டார். இந்த சமூகத்தினுடைய மாறா கோட்பாடு, தேக்கநிலை கோட்பாடு என்பதை மறுப்பதற்கான சான்றுகளை இந்த ஆய்வின் மூலம்தான் தன்னால் பெற முடியும் என்று அவர் சொல்றார். இந்த ஆய்வு தான் அதற்கு வழிவகுக்கும். இல்லைன்னா தேக்கநிலை கோட்பாடெல்லாம் இருக்காதுன்னு யூகமா குத்துமதிப்பா சொல்றதுல பயனில்லை. அதனால அவர் அவர் எடுத்துக்கொண்ட ஆய்வு காலத்தினுடைய அந்த சமகால ஆவணங்கள், கல்வெட்டுகள் தரும் சான்றுகள் அடிப்படையில் தான் தேக்கநிலை சமூகம் என்ற கோட்பாட்டை அவர் மறுக்க மறுப்பார். ஏன்னா ஏற்கனவே தேக்கநிலை சமூகம் பற்றிய கோட்பாடு அறிஞர் உலகத்தில் நிலவுது. ஆனா இந்த தேக்கநிலை சமூகம் பற்றிய கோட்பாடு நிலவுகிற போதே மார்க்சிய நோக்கிலான சமூக வளர்ச்சி விதிகள் இதனால செல்லுபடியாகாமல் போயிடுமோங்கிற கவலை சில மார்க்சியர்களுக்கு ஏற்படும். எஸ்.ஏ. டாங்கே எழுதிய பண்டைக்கால இந்தியா என்ற ஒரு புத்தகம் இருக்கு. நல்லா ரொம்ப ஆர்வத்தோட படிச்ச, ரொம்ப ஈடுபாடு காட்டிய ஒரு நூல். இந்த பண்டைக்கால இந்தியாவுடைய முயற்சி எல்லாமே என்னவா இருக்கும்னா, ஆதி பொதுமை, அடிமை உடைமை, நிலக்கிழமை, முதலமை, குமுகமை, பொதுமை. இது நான் சொல்ற தமிழ். இது
அதாவது புராதன பொது உடைமை சமுதாயம், புராதன கம்யூனிசம், அப்புறம் அடிமை உடைமை சமுதாயம், அப்புறம் நிலப்பிரபுத்துவ சமுதாயம், அப்புறம் அதிலிருந்து முதலாளித்துவம், முதலாளித்துவத்துக்கு பிறகு சோசியலிசம், கம்யூனிசம் என்ற இந்த வரிசை அப்படியே அச்சு பேசகாத வாய்ப்பாடாக இவர்கள் எடுத்துக்கொள்றாங்க. மார்க்ஸ் எந்த இடத்துலயும் அப்படி ஒரு வாய்ப்பாடு கொடுக்கல. பிற்காலத்துல மார்க்சுக்கு விளக்கம் கொடுக்கும் போது ஸ்டாலின் போன்றவர்கள் இப்படி ஒரு வாய்ப்பாடு கொடுக்குறாங்களே தவிர, நான் என்னுடைய மார்க்சிய ஆனாலும் சொல்லியிருப்பேன், இது மட்டும்தான் சமூக அமைப்புகள்னு கிடையாது. இவை எல்லாத பல சமூகங்களுடான எந்த சமூகத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு அளவுகோல் இதிலிருந்து கிடைக்குது. இந்திய சமூகத்துல அடிமை முறைக்குரிய கூறுகள் இருக்கு. ஆனா முழுக்க அடிமை சமூகமா இல்ல. ஒரு நிலக்கிழமை முறைக்குரிய கூறுகள் இருக்கு. ஆனா முழுமையா நிலக்கிழமை சமூகமா இல்ல. ஆனா நம்ம இந்த பார்க்கிறதுக்கான அளவுகோல்கள் தான் கிடைக்குமே தவிர நேரடியா இந்த பட்டியலை பொருத்த முடியாது. ஆனா எஸ்ஏ டாங்கி அப்படி ஒரு முயற்சி பண்றார். அப்ப அவரை மறுத்தது அதே மார்க்சிய வரலாற்று ஆய்வில் தேர்ந்தவரான கோசாம்பி மறுத்தார். கோசாம்பி, டிடி கோசாம்பி சொன்னாரே, மார்க்சிய கோட்பாட்டை கண்மூடித்தனமாக இந்திய வரலாற்றுக்கு பொருத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலிருந்து வரும் நிலமானிய முறை, கீழிருந்து வளரும் நிலமானிய முறை என்ற இது புதிய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து அவர் இதுக்கு விளக்கம் கொடுத்தார். RS சர்மான இன்னொரு வரலாற்று ஆசிரியர், இப்படி பல பேர் இந்த முயற்சிகளை செய்தார்கள். 1960களில் தென்னிந்திய வரலாற்றை இந்த கோட்பாடுகள், விவாதங்கள் தாக்கணிச்சு கிருஷ்ணசாமி ஐயங்கார், நீலகண்ட சாஸ்திரியார், இந்த முன்னோடி வரலாற்று ஆசிரியர்கள் சோழர் புதிய தென்னக குலமரபு ஆட்சிகளை பற்றி ஆய்ந்து எழுதிய போது சமூக பொருளியல் நிலைமைகளை பற்றி ஓரளவு அக்கறை செலுத்தினார்கள். ஆனா சமூக பொருளியல் மாற்றம் அல்லது வளர்ச்சி பற்றிய ஆய்வுகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதனால்தான் சோழர் கால கல்வெட்டுகளை வைத்து சமூக பொருளியல் மாற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழவர்களின் நில உடைமை என்பதை ஆய்வுக்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்டு இதை நம்முடைய நொபோரு கரிஷ்மா செய்தார். ஆங்கிலேய அரசு, ஏன்னா ஒண்ணு நல்லா மீண்டும் சொல்றேன், டாங்கேக்கா இருந்தாலும் அதுக்கு முன்னால மார்க்ஸுக்கா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே தரவுகள் எது, எந்த ஆய்வுக்கும் என்ன தேவை, தரவுகள் வேணும். மார்க்ஸ் சொன்னார், from facts to the truth. மெய்மைகளிலிருந்துதான் உண்மைகளுக்கு செல்லணும். ரொம்ப எளிமையா சொன்னோம்னா தரவுகளிலிருந்து முடிவை அடையும். தரவுகளே இல்லாம முடிவு சொல்லக்கூடாது. தரவுகளே இல்லாமல் ஒரு முடிவுகளை சொல்றது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கு. இந்த யூகம் பண்ற நம்ம ஆட்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. அந்த யுகம் சாதாரணமா பண்ண மாட்டாங்க, வேண்டுமென்றே ஒரு வார்த்தை சேர்த்துக்குவாங்க. அவர் வேண்டுமென்றே இப்படி செய்தா இருப்பாங்க. எப்படி தெரியும்? உங்க மூஞ்சில மனசுக்குள்ளே பூந்து பாத்தீங்க? நான் சொல்றது, எனக்கு யாரை பத்தியும் வேண்டுமென்றேன்னு பேச தெரியாது. இருக்கு, எதனால செஞ்சாங்க எனக்கு தெரியாது, நீங்க போய் அவரை கேட்காம. அது மாதிரி வேண்டுமென்றே எல்லாம் கிடையாது. அப்ப தரவுகளிலிருந்து முடிவுகளுக்கு வரணும்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தரவுகள் கிடைச்சிச்சு? பிரித்தானிய அதிகாரிகள், கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரிகள், பிரித்தானிய கல்வியாளர்கள், பிரித்தானிய திருப்பணியாளர்கள், திருத்துவ பிரச்சாரத்துக்கு வந்தவங்க, இவங்க எழுதியவைதான் தரவுகள். சில நேரத்தில் அந்த தரவுகள் ரொம்ப மதிப்பிடற்கரிய தரவுகள். நீங்கள் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டதை பற்றி, அவர்களுக்கு எதிராக நடந்த வழக்கு விசாரணையை பற்றி, அந்த வழக்கு விசாரணையில் மருது சகோதரர்கள் பேசிய பேச்சை பற்றி எல்லாமே ஒரு பிரித்தானிய அதிகாரி தன் நாட்குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். பொலிகாஸ் அப்படின்னு அவங்க வெள்ளக்காரங்க சொல்றாங்க. பாளையக்காரன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாதனால பொலிகாஸ், POLYGAR, பொலிகார். பொலிகார்ல பாளையக்காரர். இந்த பாளையக்காரர்களின் கதையை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுலதான் அந்த மருது சகோதரர்கள் அந்த பிரித்தானிய விசாரணை அதிகாரி நோக்கி பேசுறதெல்லாம் வரும். சரி, நாங்கள் உங்கள் ஆட்சியை எதிர்த்தோம், உங்களுக்கு அடிபணிய மாட்டோம், உங்களுக்கு வரி கொடுக்க மாட்டோம், நீங்கள் எங்கள் நாட்டவர் அல்ல. ஆனால் இந்த என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல், கருத்து தெரியாத இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை எல்லாம் நீங்கள்
தூக்கிலிடுகிறீர்கள், கொலை செய்கிறீர்கள், இது என்ன நியாயம்னு அவங்கள்ட்ட கேட்பாரு. இதை எழுதி வச்சிருக்கிறது ஒரு வெள்ளக்கார அதிகாரி தான். ஆனா இந்த தரவுகள் எதுக்கு போதுமானதா இல்லைன்னா ஒரு சமூக பொருளியல் ஆய்வுக்கு போதுமானதாக இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச தரவுகள் இது போன்ற தரவுகள், அவங்க கொடுக்கிற புள்ளி விவரங்கள் தான். இந்த புள்ளி விவரங்களை கேட்டு அவர்கள் ஏமாறுவதில்லை, அதுக்கு பின்னால் மறைந்திருக்கிற உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தாங்க. ஆனா எது போதவில்லை என்றால் பிரித்தானியருக்கு முற்பட்ட காலத்திய இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய இன்னும் சொல்ல போனால் மனு ஸ்மிருதி மனு சாஸ்திரத்தெல்லாம் படிச்சு அதனுடைய மொழிபெயர்ப்புகளை படித்து அதுல இருந்தெல்லாம் முடிவுகள் எடுத்து எழுதுறாரு மார்க்ஸ். ஆனா அதுவும் போதல. ஏன்னா அவரால் கல்வெட்டுகள், அவர் எந்த கல்வெட்டையும் பார்த்தார் என்றோ கல்வெட்டு ஆய்வுகள் அவர் கவனத்துக்கு வந்துச்சுன்னோ நமக்கு இதுவரை எதுவும் சான்று கிடைக்கல. எப்படி அது முழுசா கிடைச்சிருக்க முடியாது தானே? ஏன்னா அந்த கல்வெட்டுகள் இருக்கிறதையும் அந்த கல்வெட்டுகள் இவ்வளவு பயனுள்ளவை என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கே 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி தேவைப்பட்டுச்சு இல்ல, அதுவரை இல்லையே. அங்க 1000 ஆண்டா கல்வெட்டு இருக்கு. ஆனா அதை படிக்கிறது, அதிலிருந்து விவரங்களை தெரிந்து கொள்வது என்பதற்கு இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அந்த பெரிய கோயிலை கட்டியவன் ராஜராஜ சோழன் என்று தெரிந்து கொள்வதற்கே நமக்கு அதுக்கு மேல அவன் கட்டி முடித்து 1000 ஆண்டு காத்திருக்க வேண்டியிருச்சு. குறைந்து ஒரு 800-900 ஆண்டுக்கு பிறகுதான் இது அவன் கட்டிய கோயிலே தெரிஞ்சு. அப்ப எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும்? இப்ப இவருக்கு நொபோரு கரேஷிமாவுக்கு கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பு என்னன்னா, இந்த கல்வெட்டுகள் அவருக்கு நேர் சான்றுகளாக, காலத்திய சமூக பொருளியல் அமைப்பு பற்றிய நேர் சான்றுகளாக அவர் கிடைக்கும். அந்த அடிப்படையில் அவர் இந்த நிலவுடைமை முறையினுடைய தன்மை என்ன என்பதை அவர் ஆராய்ச்சி செய்தார். அது பகுதிக்கு பகுதி எப்படி வேறுபட்டது, அதில் அவருக்கு என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கிறாருன்னா, அரசு அதிகார அமைப்பு இந்த ஊர்களில் எப்படி செயல்படும். இதான் நான் முன்பே சொன்ன மாதிரி அவர் 2 ஊர்களை எடுத்துக்கொண்டார். யாருக்காவது இப்பயும் அந்த ஊர் அந்த பேர்ல இருக்குதுன்னா நீங்க தெரிஞ்சா சொல்லலாம். ஒண்ணு அல்லூர், இன்னொன்னு ஈசானமங்கலம். சோழர் கால தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட ஊர்கள் பல இருந்தன. பிரம்மதேயம் என்று அவ்வூர்கள் வழங்கப்பட்டன. பிராமணர்கள் மேலாதிக்கம் பெற்ற இந்த ஊர்களில் சபை எனப்பட்ட ஊராட்சி மன்றம் இருந்தது. பிரம்மதேயம் சோழ நாட்டு உள்ளூராட்சியில் ஒரு முக்கிய பங்கு வைத்தது. ஆகவே சோழராட்சியின் அதிகார கட்டமைப்பை புரிந்து கொள்வதற்கு இந்த ஊர்களை பற்றிய ஆய்வு இன்றியமையாத ஒன்று. ஆயினும் நாட்டில் பெரும்பாலான ஊர்கள் பிராமணர் அல்லாதார் வாழ்ந்த சாதாரண ஊர்கள். அந்த ஊர்களில் ஊராட்சி மன்றம் ஊர் என்றே அழைக்கப்பட்டது. பெரும்பான்மை எண்ணிக்கையில் இந்த பிராமணர் அல்லாதார்கள் அந்த ஊர்கள் இருந்தன. அதான் நாட்டுல பெரும்பான்மை. இந்த ஊர்களுக்கு தான் என்ன பேரு, அந்த ஊராட்சி மன்றத்துக்கு ஊர்னு பேர். ஊரை கூட்டுறதுமாங்க பாருங்க. இந்த ஊருங்கிறது என்னன்னா அந்த மன்றத்தை கூட்டுவதுதான். அவர்கள் அந்த ஊர்களுக்கு வெள்ளான் ஊர்கள் என்று பெயர். அந்த சமூகத்தின் அடிப்படை கீழ்கட்டுமானங்களில் இந்த ஊர்கள் இருந்தன. பிரம்மதேயங்களுக்கும் வெள்ளான் வகை ஊர்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன? பிரம்மதேயங்களை காட்டிலும் பழமை வாய்ந்தவை அதுனா வெள்ளான் தான். பிரம்மதேயம் இடையில வந்துச்சு, அதுக்கு முன்னாலேயே வெள்ளான் ஊர்கள் இருந்தன. இதையெல்லாம் 2 ஊர்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த ஊர்களில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் எதற்கான கல்வெட்டுகள்னு சொன்னா, இந்த கோயில்களுக்கு நிலக்கொடை, நிலங்களுக்கு வரி விலக்கு ஆகியவை தொடர்பான கல்வெட்டுகள். இவற்றை வைத்துக் கொண்டு இந்த 2 ஊர்களையும் நம்முடைய நொபோரு கரேஷிமா ஆராய்கிறார். இதை பத்தி நம்ம விரிவா அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இந்த ஆய்வை தொடர்ந்து நம்ம விரிவா பார்த்து கொண்டு போகிற போது நமக்கு என்ன தெரியும்னு சொன்னா, சோழர் கால தமிழ் சமூகத்தினுடைய சமூக பொருளியல் அமைப்பு, அந்த இதை நம்ம புரிந்து கொண்டால் அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது எளிது. ஏன்னா இந்த வரலாற்றில் இருந்தா நம்ம நிகழ்காலத்திற்கு வர முடியும். நிகழ்காலத்திலிருந்துதான் இனி தமிழ்நாடு இனி என்பதற்கான விடையையும் நாம் காண முடியும். இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன்.